அடிமைக்கு தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை வைத்து, விருப்பம் வைத்து, ஆவல் வைத்து அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த வேத வசனங்களை கேட்கிற பார்க்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேத வசனத்தில் இருக்கிற வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. வசனத்தை கேட்டாலே பாக்கியம்னு இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் நாம் பெறுகிறோம். கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்கிறோம் என்றால் அது பெரிய பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாலை நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. கடந்த சில வாரங்களாக நாம் பொதுவான தலைப்புகளை கொடுத்து அதிலே ஒரு சின்ன வேத பாடத்தை போல நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சின்ன வேத பாடத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையை விளக்குவதற்கு ஆண்டவர் இந்த 6 அதிகாரங்களில் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தின் முடிவிலே சொல்லுகிறார் ஆகையால் என்று சொல்லுகிறார். அப்ப ஆகையால் என்றால் என்ன? அதை விளக்குவதற்கு அநேக காரியங்களை முன்புள்ள வசனங்களில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்ன செய்யும்? கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன அதை பாரு, நாளைக்கு அது வருமா வராதா, நாளைக்கு என் நிலைமை என்ன என்று நாளைய காரியங்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நாளைய தினம் நம்முடைய கையில் இல்லை, இன்னைக்கு தான் நமக்கு உறுதி. ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நாளைக்கு இதை செய்வேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் நிலையற்றது, தோன்றியும் தோன்றாமல் போகிற புகையா இருக்கிறது. அஞ்சல்காரன் ஓட்டத்தை பார்க்கில் அதிவிரைவாய் ஓடுகிறது. நம்முடைய நாட்கள் மிகவும் குறுகினதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரிக்கிறோம், நீங்கள் நாளைக்காக என்னப்படாதீங்க, கவலைப்படாதிருங்கள். சோத்திரிக்கிறோம். உலகிலே கவலைப்படாத மனிதர் எவரும் இல்லை. இளைஞர் முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் எதையாவது குறித்து கவலைப்படுகிறார்கள். ஒவ்வொருடைய கவலைக்கு காரணங்கள் வேறு வேறா இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குள்ளும் கவலை இருக்கிறது. ஆனால் அதில் குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்பட. அப்படியான அந்த கவலை தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கவலையிலே பலவித கவலை இருக்கிறது. அதுல ஒரு கவலை நாளைய தினத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, இனி வரப்போகிற காரியங்களை குறித்த கவலை அதிகமாய் மனிதனை பிரசோத்திரிக்கிற, வாட்டி வதைக்கிறது, அவனை சிதைக்கிறது. ஆகவே அதை ஆண்டவர் சோத்திரிக்கிறோம் இண்டிவிஜுவலாக சொல்லுகிறார், நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன ஆண்டவர் சொல்றார்? சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறார், அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளைக்கு அது வரும் வராதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நேற்றைக்கு உங்களை நடத்தினவர், சோத்திரிக்கிறோம், இன்று உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் நாளையும் நடத்துவார் என்று நாம் நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அமெரிக்கா அதிபர் ஒரு முறை ஒரு அமெரிக்காவை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறாராம். போது திடீர்னு இந்த அமெரிக்க அதிபருக்கு தன்னுடைய நாட்டை குறித்த கவலை வந்துச்சான். ஐயோ, நான் என்னுடைய நாட்டை விட்டுட்டு இந்த வேறு ஒரு நாட்டில் ஒரு முக்கிய வேலைக்காக நான் இத்தனை நாள் இருக்கிறேனே, என்னுடைய நாட்டுக்கு விரோதமாக எதிராளிகள் ஏதாகின்னு செய்வார்களோ, என்னுடைய நாட்டுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று நடக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு விதமான ஒரு கவலை அவருடைய இருதயத்தில் வந்தது. முகத்தில் ஒரு பெரிய வாட்டம்.
அவருடைய உதவியாளர் கேட்டார், ஐயா என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறீங்க? இல்லை, நம்ம நம்முடைய தேசத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம் ஒரு முக்கிய வேலைக்காக. ஆனால் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை என்ன, எதிராளிகள் ஏதாவது சதி பண்ணுகிறார்களா, நம்முடைய நாட்டுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று நடக்குமா, நான் இங்கே வந்துட்டேனே, என் நாட்டை காக்கிறது யார் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கவலை வருது, எனக்குள்ளே ஒரு பயம் வருது அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொன்னாராம். அப்போ உதவியாளன் சொன்னானா, ஐயா நீங்கள் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி அதிபராக இருக்கிறீங்க, ஆனால் அமெரிக்கா எப்போத்துலேருந்து இருக்குது. அப்போது அதுக்கு முன்னாடி உங்களைப் போல பல அதிபர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த நாட்டை ஆண்டாங்க. அப்போது அமெரிக்கா பாதுகாப்பாக தானே இருந்துச்சு? ஆமாம், பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. உங்கள் காலத்துக்கு பிறகு சோத்தரிக்கிறோம், அமெரிக்காவை ஆண்டவர் யாரையோ வச்சு நடத்த தானே போகிறாரு. ஆமாம், நடத்த தான் போகிறாரு. அப்படியானால் இன்றைக்கு சோத்திரம், நேற்றைக்கு நடத்தின ஆண்டவர் சோத்திரம் நம்முடைய தேசத்தை சோத்தரிக்கிறோம், இனிமேல் நடத்த போகிற ஆண்டவர் இன்னமும் நடத்துவார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க கூடாதா? ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு உதவியாளன் கேட்டான். சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திடீர்னு அப்படி எண்ணங்கள் வரும். நான் என்ன செய்வேன், ஒருவேளை நான் இறந்துட்டா என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, ஒருத்தவருக்கு நான் கல்யாணம் பண்ணலையே, இன்னும் வீடு சரியாக கட்டலையே, இப்படி பலவீனம் வருது, என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவாங்க, நிறைய பேருக்குள்ள இந்த கவலை ரொம்ப இருக்குது. சோத்தரிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி அதை யோசித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நாளைக்காக நீ என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு நிறைய சொல்கிறார், அந்த வசனத்தில் நிறைய கவலைகளை குறித்து நிறைய சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களில் கவலை, நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. இந்த கவலை என்ன செய்யும்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுது, வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், பாருங்க, வசனத்தை கேட்கிற விசுவாசி தான், வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ வசனத்தை என்ன செய்கிறது? நெருக்கி போடுகிறது, அவன் பலனற்று போகிறான். அப்படின்னா கவலை ஒருவனை பலனற்று போக பண்ணுகிறது. சபைக்கு வந்தோம், வசனம் கேட்டோம், அந்த கவலை என்ன பண்ணுது? அவன் கேட்ட வசனத்தை நெருக்கி போட்டு அவனை பலனற்றவனாய் மாற்றி விடுகிறது. நிறைய பேர் அப்படி தான் சபைக்கு வராங்க, வசனம் கேட்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆண்டவர் இப்படி நடத்துவார், இதை செய்வார்னு வசனம்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த பிரசங்கத்தை முடித்து தன் வீட்டுக்கு போன உடனே உலக கவலை, உலகத்துக்குள்ளே போன உடனே உலக கவலை என்ன செய்கிறது? அவர்கள் அந்நேர வரைக்கும் கேட்ட அந்த வசனம், அந்த விலை மதிக்க முடியாத அந்த வசனம், வாழ வைக்கிற வசனம், உயர்த்துகிற வசனம் என்ன பண்ணுகிறது? அவனை அந்த வசனம் நெருக்குகிறது. சோத்தரிக்கிறோம். அவன் பலனற்று போகிறான். சோத்தரிக்கிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் ஆலயத்திற்கு உள்ள வந்தோம், அவங்க ஏன் பலனற்று போறாங்க? ஏன் சோத்திரன்னா அந்த கவலை என்ன பண்ணுது? வசனத்தை சோத்தரிக்கிறோம் நெருக்கி போடுகிறது. வேற எதையாவது நெருக்கி போட்டால் கூட சமாளிச்சிடலாம், ஆனால் வசனத்தை என்ன செஞ்சிருதுங்க? வசனம் ஒரு ஆளை விட்டு போயிடுச்சுன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்காது. வசனம் ஒரு ஆளை விட்டு போயிடுச்சுன்னா व्यसனங்கள் உள்ள வந்துடும். வசனம் ஒரு ஆளை விட்டு போயிடுச்சுன்னா அவனுக்குள்ள நம்பிக்கை இருக்காது, அவன் முன்னேற முடியாது. அவன் வசனம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். ஆகவே வசனம் ரொம்ப முக்கியம். ஆகவே கேட்கிற வசனத்தை ஆயத்து பறவைகள் எடுத்துக்கொண்டு போயிடுறது சிலருடைய வாழ்க்கையில். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் வசனத்தை கேட்டும் உலக கவலை அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கவலை எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க. அப்போ அந்த கவலை எங்கே கையை வைக்குது? வசனத்தின் மேலே கையை வைக்குது. நிறைய நேரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உற்சாகமாக இருந்துட்டு, ஆமாம் என்ன சிஸ்டர், வசனம் தான் கேட்டேன், சர்ச்சுக்கு தான் வந்தேன், ஜெபம் பண்ண தான், என்ன வாழ்க்கையே வெறுத்து போதுங்க, சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பைபிளே வாசிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சர்ச்சுக்கு வந்து என்ன ஆண்டவர் செஞ்சுட்டார். அப்போ பாருங்கள், அந்த உள்ள வசனம் இன்னும் உள்ளவனே அந்த பின்மாற்ற வார்த்தைகள் எல்லாம் வருது பாருங்கள். சோத்தரிக்கிறோம், சோர்ந்து போயிடுறாங்க. நேற்று தினம் ஒரு சகோதரி சொன்னாங்க,
பைபிள் ஸ்டடி பேசிட்டு அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய குடும்பத்தில் துக்கம், வேதனை, சோத்தரிக்கிறோம். அப்போ பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழவே எனக்கு விருப்பம் இல்லையா, செத்து போயிடலான்னு நான் நினைக்கிறேன் ஐயா. நல்ல வசனத்தை கேட்குற சகோதரி தான், உற்சாகமாக இருக்கிற சகோதரி தான். ஆனால் அந்த உலக கவலை அவங்களை என்ன சொல்ல வைக்குது பாருங்க, வாழ எனக்கு விருப்பம் இல்லையா சொல்லிக்கிட்டு மாலை மாலையாக கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது, செத்து போகலான்னு இருக்குது. என் பிள்ளைகளுடைய நிலைமையை பார்க்கும்போது, குடும்பத்தின் நிலைமையை பார்க்கும்போது யாரும் ஒத்து வரல, அவங்களும் ஒரு மாதிரி இருக்க, இதெல்லாம் பார்க்குறேன்னா எனக்கு வெறுத்து போகுது, சோர்ந்து போகிறேன், நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் என்கிற எண்ணம் எனக்குள்ள வருது என்று சொல்கிறாங்க. வசனத்தை கேட்குறவங்க தான், சபையில் நல்ல விசுவாசியாக இருக்கிறவங்க தான். ஆனால் அந்த உலக கவலை நிலை பெற செய்கிறது பாருங்க. அதை கத்த சொல்ல, கவலைப்படாதிருங்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ கவலை எவ்வளவு நம்மளை டேஞ்சரான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க, அதனுடைய 25வது வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை. அப்போ அந்த இருதயத்தில் உள்ள கவலை, கவலை வேற எங்கே இருக்காது, அது இருதயத்தில் குடிகொண்டு இருக்கும். சோத்தரிக்கணும். நிறைய நேரம் பேசுவாங்க, நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நிறைய காரியங்கள் நடக்கும், ஆனால் கவலை மட்டும் இருதயத்தில் இருக்கும். எது வேணாலும் நம்ம இருதயத்தை விட்டு போவோம், எது மட்டும் போவாதுங்க, கவலை மட்டும் போவாது. ஒருவேளை நம்மளுக்கு சிரிப்பு காட்டுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க, சாப்பிடுவோம், நிறைய இடத்துக்கு போவோம், எங்கே வந்தாலும், ஆனால் கவலை மட்டும் எங்கே தான் இருக்கும், இருதயத்தில் இருக்கும். அந்த கவலை இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்யுமா, அந்த இருதயத்தையே ஒடுக்குமா. ஒரு மனுஷனுக்கு இருதயம் தானே ரொம்ப முக்கியம். இருதயமே ஒடுங்கி போச்சுன்னா அவனுடைய முழு உடம்பு என்ன செஞ்சிடும், நொறுங்கி போயிடும். இருதயத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா, மனசில் பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவன் வெளி தோற்றத்தை அது பாதிக்கும். அவன் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், வெளியில் உடம்புல வேதனை இருந்தோம், மனசு நல்லா இருந்தால் வாழ்ந்தடலாம் ஐயா. மனசு நல்லா இருந்தால் என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். ஆனால் அதே நேரத்தில் மனசு வந்து நல்லா இல்லாட்டா கூட உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் மனசும் உடம்பும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் பொழுது வாழும் எண்ணமே அங்கே இருக்காது என்று ஒருவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த கவலை என்ன செய்யும், இருதயத்துக்குள்ள சும்மா இருக்காது, அந்த இருதயத்தை ஒடுக்கி போடுகிறது என்று பைபிள் சொல்லுது. உடம்பு ஒடுங்கினா கூட பரவாயில்லைங்க, எதை ஒடுக்குதுங்க, இருதயத்தை ஒடுக்கிறது. இருதயத்தில் தான் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் இல்லையா, அந்த இருதயமே ஒடுங்கி போகும்போது விசுவாசத்துக்கு வேலையே இல்லாமல் போகுது நம்முடைய வாழ்க்கை. அதனால் சோத்தரிக்கிறோம் பாருங்க. அதனால் சந்தோஷம் சமாதானம் மறைந்து வியாதியும் வேதனையும் வந்துடுது. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு சரீரம் பாதிக்கப்படுவதனால் வருகிற வியாதியை விட மனம் பாதிக்கப்படுவதனால் வருகிற வியாதிகள் மனுஷனுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய், கலங்குகிறாய். எப்படியானால் கவலை ஒரு மனிதனுக்குள் கலக்கத்தை உண்டாக்குகிறது. கலக்கத்தை உண்டாக்குறது. என்ன செய்வது, எங்கே செல்வது, எப்படி முடியும், எப்படி இந்த காரியம் தீரும் என்கிற ஒரு குழப்பமும் சோத்திரிக்கிறோம், ஒரு கலக்கமும் ஒரு தவிப்பும் மனுஷனுக்கு உண்டாகிறது. சோத்திரிக்கிறோம். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, வருமா வராதான்னு தெரியலையே, இந்த காரியம் முடியுமா முடியான்னு தெரியலையேன்ற ஒரு கலக்கம் உள்ள இருக்கும். சோத்திரிக்கிறோம். முன்னாடி வர ஆள் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, கவனம் கூட கொள்ள முடியாது. அப்படி இருதயம் கலங்கி போவோம். அந்த இருதயம் பாருங்க சோத்திரம், அப்படியே ஒரு மனுஷனை கலக்கி விடுது பாருங்க. லூக்கா 21 வசனம் 34 பாருங்க. இந்த கவலை என்ன செய்தான், உங்கள் இருதயங்கள் பாருங்க, உங்கள் இருதயங்கள் அப்படின்னு போட்டுட்டு லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய இருதயமானது லௌகீக சோத்திரிக்கிறோம் கவலைகளினால் அது பாரம் அடைகிற. அப்போ கவலை வந்துச்சுன்னா இருதயம் லேசா இருக்காது, எப்படி இருக்குதுங்க, பாரமா இருக்குது.
இருதயத்தில் சில சொல்லுவாங்க, அப்படியே நெஞ்சில் கல் போட்ட மாதிரி இருக்குது, இருதயத்தில் கல் போட்ட மாதிரி இருக்குது, துக்கமாக இருக்குது, எல்லா காரியமும் உங்களுக்கு கடினமாக தோன்றும், எல்லா காரியமும் முடியாது என்பது போல தோன்றும். சோத்திரிக்கிறோம், எந்த காரியமும் சோத்திரிக்கிறோம் உங்களுக்கு ஃபெயிலியரே போல தோன்றும், ஒரு மந்த நிலை உங்களுக்கு உண்டாகும். சோத்திரிக்கிறோம், உங்கள் நடப்பிசங்கும். சோத்திரிக்கிறோம், தள்ளாட்டம் உண்டாகும். சோத்திரம், இருதயம் பாரமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோத்திரிக்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், அல்லேலூயா, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, பாரத்தை வச்சுக்கிட்டே ஓட முடியாது, அதை இயேசுவின் நாமத்தில் தள்ளிவிடணும் அந்த பாரத்தை. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, பாரம் தானா நகராது, அதை நான் இயேசுவின் நாமத்தில் தள்ளிவிட வேண்டும். யார் அதை தள்ளி விடுவாங்க தெரியுமா? விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் சந்தோஷமாய் ஓடி முடிக்கும்படி. இந்த ரயில்வே நிலையங்கள்லாம் சொல்லுவாங்க, பாரம் இல்லாமல் போனால் உங்களுடைய சோத்திரிக்கிறோம் உங்களுடைய சுற்றுலா இன்பமாக இருக்கும் என்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்லுவாங்க. சோத்திரிக்கிறோம், எல்லாத்தையும் மூட்டை முடித்தாலும் ரொம்ப தூக்கிட்டு சுற்றுலாவுக்கு போனால் அந்த சுற்றுலாவுக்கு தூக்கின்னு போகிறதுலே தான் வேலையாக இருக்கும். போகும்போது எப்படி லெஸ்ஸாக போகணும், வெயிட்லெஸ்ஸாக போனால் தான் அந்த சுற்றுலா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ட்ரெயின்காரன் எதுக்கு அதை எழுதி வச்சுருக்கான்னா, நிறைய எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த ரயிலில் நிரப்பாத அப்படின்றக்காக அவன் போடுறான். சோத்திரிக்கிறோம், ரயில்லையே நீ அதிகம் பாரத்தை கொண்டு வராத, நீ பாரம் கொண்டு வந்தால் உன் பிரயாணம் இனிமையாக இருக்காதுன்னு ரயில்வேக்காரன் எழுதி வைக்கிறானே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்கிறோமே, நாம் எப்படி பாரமற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாரம் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிரும். சோத்திரிக்கிறோம், உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு ரொம்ப தடையாக போயிடும். தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி உணவு கவலை உங்களை பாரமடைய பண்ணும். அப்படி மத்தேயு 6:27 இப்படி சொல்லுகிறது, கவலைப்படுவதினால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன் கவலை ஒன்றுத்துக்கும் புண்ணியப்படாதுன்றார் ஆண்டவர். நீ கவலைப்படுவதனால் ஒன்று கூடினா பரவாயில்ல, நீ கவலைப்படுவதனால் ஒன்று குறைந்தால் பரவாயில்ல, உன் கவலைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீ கவலைப்படுவதனால் ஒன்று கூட போகிறதும் இல்லை, ஒன்று என்ன செய்ய போகிறது இல்லை, குறைய போகிறது இல்லை. அப்போ கூட முடியாத குறையாத உன் கவலை எதுவுமே செய்ய சோதரிக்கிறோம் இல்லாத போது, அப்படிப்பட்ட கவலை நமக்கு என்னத்திற்கு என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கவலை ஒன்றுத்திற்கும் பிரயோஜனப்படாது. கவலை உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றையும் என்ன செய்யாது, சோதரிக்கிறோம் கொண்டு வராது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்படுவது அர்த்தமற்றதாக அது காணப்படும். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது இன்னொரு காரியம், கொரிந்தியர்ல அப்படி வருகிறது. சோத்திரிக்கிறோம், காலம் கொஞ்சமாக இருக்கிறது. நாம் ரொம்ப காலம் இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட போகிறதில்ல, வாழ போகிறதில்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றார். சோத்திரிக்கிறோம், நம்ம ரொம்ப காலம் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறதில்ல, வாழ போகிறதில்ல. வாழ்நாள் ரொம்ப குறுகினது. இந்த குறுகின வாழ்நாளுக்காக நீ கவலை ஏன் படுற? இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்குற சந்தோஷத்தில் சோதரத்தை கொஞ்ச கால வாழ்க்கையை சந்தோஷமாக என்ன செய்வோம், முடிப்போம். சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் ரொம்ப அதிக காலம் இல்லை. ஆகவே சோதரிக்கிறோம், கவலை கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதில் முக்கியமான ஒரு கவலை என்னன்னா, நாளைய தினம். இந்த நாளைய தினம் என்கிற வார்த்தையை உங்களுக்கு விளக்குவதற்கு ஒரு 4 காரியங்களை சொல்கிறேன். ஏன் நாளைக்காய் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நாளைய தினம் நமக்கு என்ன செய்ய போகிறார், நாளைய தினத்தினுடைய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன, சோத்திரிக்கிறோம் என்று நான் உங்களோடு கூட சோத்திரிக்கிறோம் பேச விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு அவன் நாளைக்கு என்றான். இது பார்வோன் சொன்ன வார்த்தை. அதற்கு அவன் நாளைக்கு என்றான்.
அப்பொழுது இவன் அப்படின்னா மோசே, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே என்ன செய்ய கடவுது ஆக்கட, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்வோன் சொன்ன உடனே இப்போ மோசே சொல்றான், நாளை தானே எப்படி இருக்க போகுது தெரியுமா? சோத்திரிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீங்க நாளைய தினம் அறிந்து கொள்வீர்கள்னு சொல்றார். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ கவலைப்படக்கூடாது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நாளை தினத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? முதல் குறிப்பு, தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை உங்க வாழ்க்கையில நிரூபிக்கும் நாள் நாளைய நாள். சோத்திரிக்கிறோம், அல்லேலூயா. நாளைய நாள் நீங்கள் அழிந்து போக போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சடுதி வரப்போகிறதில்ல. நாளை தினம் உங்களுடைய வாழ்க்கை சோத்திர ஸ்ட்ரக்காக எங்கே நிற்க போகிறதில்ல. மாறாக இந்த உலகத்துக்கு முன்பாக நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுகிற நாள் தான் நாளைய தினம். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்றார், நாளை தினத்தில் சோத்திரம் நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்பதாக சொல்லுகிறார். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனத்தை பாருங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசோன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை என்னப்படுத்துவேன், விசேஷப்படுத்தி. நல்ல கவனிங்க, 23, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆனா இன்னைக்கு தோல்வி அடைஞ்ச மாதிரி இன்னைக்கு தெரியுது, ஆனால் நாளைக்கு கர்த்தர் ஒரு அடையாளம் செய்வார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நாளை தினமும் அப்படித்தான் இருக்கும்னு எண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சில காரியம் முடியாதது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், அது இன்று அல்ல, அதை நாளைக்கு நான் நடப்பிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் அப்படின்னார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். சோத்திரிக்கிற ஒருவேளை இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னைக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், ஆனா நாளைக்கும் அதே கஷ்டம்தான் அப்படி இல்லை. சோத்திரம், ஆண்டவர் சொல்றார், நாளைக்காக நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உனக்கு அடையாளங்களை நான் செய்வேன், நாளைக்கு நானே தேவன் என்பதை எல்லாரும் அறியும்படி, நானே எனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை அறியும்படிக்கு உன் வாழ்க்கையிலே நான் நிலைநாட்டி காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்தில் பாருங்க, செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பெரிய செங்கடல், பின்னாடி 600 பிரதான ரதங்களோடு சோத்திரிக்கிறோம் பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரான். அப்புறம் இஸ்ரவேலெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. இந்த எகிப்தை விட்டு தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வந்தோம், கடைசியில் பார்த்தா இந்த செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்க, கர்த்தர் இந்த வழியாகத்தான் நடத்தி வரான், நிறுத்திட்டீங்க, அதோ பின்னாடி வரான், அடித்து நொறுக்க போகிறான் நம்மளை அப்படின்னு சொல்லி. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ரா முழுவதும் எகிப்தின் சேனை இஸ்ரவேலை தொடாதபடிக்கு கர்த்தர் எகிப்தின் சேனைக்கு இஸ்ரவேலுக்கு நடுவாக ஒரு ஸ்தம்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்கள் ஒன்றோடு ஒன்று சேராதபடி கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு பைபிள். அப்போ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த செங்கலுக்கு முன்னாடி ராத்திரி நேரம் எல்லாரும் கதி கலங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அவன் அடிக்க போகிறான்னு தெரியலையே, கொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்னு அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த சேனைகள் இந்த சேனையோடு சேராதபடி, யாத்திராகமம் 14:20 சொல்லுகிறது, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு சோத்திரம் அவைகள் நடுவில் வந்தது. அந்த ஆண்டவுடைய ஸ்தம்பம், அந்த பிரசன்னம், அந்த எகிப்தின் சேனை எந்த சேனையை தொடாதபடி, இஸ்ரவேலின் சேனையை தொடாதபடி நடுவில் நிற்குது. இது எந்த டைம்ல நடக்குதுங்க? எந்த டைம்ல நடக்குது? இரவு நேரத்தில் இந்த காரியம் நடக்குது. ஆனா சோத்திரிக்கிறோம், அந்த செங்கடல் எப்ப
திறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா சோத்திரம் யாத்திராகமம் 14:24 கிழக்கு சோத்திரிக்கிற வெளுத்து வரும் ஜாமத்தில் அப்படின்னா விடியுது. அந்த இரவு முடிஞ்சு இன்னொரு நாள் என்ன செய்யுதுங்க, விடிந்து வருகிற பொழுது எந்த எகிப்தியன் துரத்திட்டு வந்தானோ, எந்த எகிப்தியன் இஸ்ரவேலை இன்னைக்கு கைமா பண்ணிடணும்னு வந்தானோ, அந்த இஸ்ரவேலை மறுநாளிலே அந்த செங்கடலிலே கர்த்தர் கவிழ்த்து போட்டார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அப்போ ராத்திரி பிரச்சனை, ஆனால் நாளை தினம் என்ன ஆயிப்போச்சு இஸ்ரவேலர்களுக்கு, அது முடிவு நாளாக அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் தான் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். பாருங்க, ஆமென்னு சொல்லுங்க. இன்னொரு அடையாளத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு 12 பேர், ஆண்டவர் உங்களோடு தான் பேசுவாரா, எங்களோடலாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் வந்தபோது மோசே சொன்னார், சரி 12 கோத்திரத்தாரும் ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தை என்ன செய்யுங்க, வைங்க. யாருடைய கோல் துளிர்க்கிறதோ கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று நம்ம என்ன செஞ்சுக்குவோம், நினைத்து கொள்வோம் என்று சொல்லி மரத்தில் உடைச்ச ஒரு குச்சை, காஞ்சி போன ஒரு குச்சை, ஒன்றுமில்லாத ஒரு குச்சை, துளிர்க்க வாய்ப்பே இல்லாத ஒரு குச்சை கொண்டு வந்து எல்லாரும் வச்சாங்க. அப்படியே ஆரோனும் தனக்கு பதிலாக அவனும் ஒரு குச்சை என்ன செஞ்சான், ஒரு கோலை அவரவர்களும் வச்சாங்க. இது எப்போ வச்சாங்க, நேத்தைக்கு வச்சாங்க, சோத்தரிக்கிறோம். ஆனால் மறுநாளில் வந்து பார்த்தபோது ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. ஆமென்னு சொல்லுங்க. இதில் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கும் உன் கோல் காஞ்சு போயிருக்கலாம், இன்னைக்கும் வாழ்க்கை வதங்கி போயிருக்கலாம், ஆனால் நாளை தினம் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட செய்வார் என்பது இதிலிருந்து நான் விளங்கி கொள்ளலாம். அப்போ பாருங்க, அந்த நாளை தினம் என்னென்ன நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை அவர் என்ன செய்கிறார், நிரூபித்து காட்டுகிறார். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, சோத்திருக்கிற சாயங்காலத்தில் அழுகை. சாயங்காலத்தில் என்னதுங்க, அழுகை. சங்கீதம் 30:5 சாயங்காலத்தில் அழுகை, ஆனால் விடியற் காலையில் சோத்திருக்கிறோம் என்ன உண்டாகும், களிப்பு. பாருங்க, நேற்றைய தினம் நான் அழுதுகிட்டு இருந்த ஒரு சகோதரிய, நேற்றைய தினம் அழுது கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை நாளைய தினம் களிப்பாய் கர்த்தர் மாற்றார். பாருங்க, ஆமென்னு சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நாளைய தினம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. ஏனென்றால் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. காலம் பிசாசு கையில் இல்லை, காலம் மனுஷருடைய கையில் அல்ல, காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறதுன்னு நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சில நேரம் மனுஷன் சவால் விடுவான், நாளைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நாளைக்கு உன்னை என்ன கதியாக்குறேன்னு பாரு, இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நாளைக்கு உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பார், நாளைக்கு என்ன பண்ணுற பார். அப்படி சவால் விட்டு எத்தனையோ பேர் அந்த நாளை காணாமல் போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அருமையா எத்தனையோ சாட்சி இருக்குது. பாஸ்டர் நாளைக்கு வந்து எப்படி பண்ணுருவேன் இப்படி பண்ணுருவேன்னு சொன்னான். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் குடும்ப ஜபம் பண்ணுவாங்களாம். ஒரு மிலிட்ரி மேன் வந்து சொன்னானா, அவனும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறான். என்ன சத்தம் போடுறீங்க, ஆண்டவர் அல்லேலூயா தோத்திரம், இதெல்லாம் இங்கே சத்தம் போடக்கூடாது. நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு போனான், நான் பெரிய மீசையை வச்சுக்கின்னு தோத்திரம். ஆனால் ராத்திரியே ஒரு பெரிய சத்தம் கேட்குது, அலறல் சத்தம், நெஞ்சு வலி வந்து தோத்திரம், ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவசர சிகிச்சைக்கு தோத்திரம் அந்த மிலிட்ரி மேன் முறுக்கு மீசையை தூக்கின்னு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவன் திரும்பி உயிரோடு என்ன செய்யலை, வரல. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாருங்க, அவன் சொன்னான் நாளை தினம் என்ன பண்ணுறான் பார் அப்படின்னா, நாளைக்கு அவன் இல்லவே இல்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சோத்திரம் உண்மையாக இருக்கும்போது, நீங்கள் கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக சத்துரு நாளைக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னாலும் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சோத்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரிகோ வந்து முன்னாடி நிற்குது, நாளைக்கு பார்த்தா எந்த எரிகோ நின்றுச்சோ அது இடிஞ்சு விழுந்துருது. சோத்திரம். நேத்தைக்கு வரைக்கும் திடகாத்திரமாக இருந்த எரிகோ, அசைக்க முடியாது என்னை என்று சொல்லி இருந்ததா எரிகோ தான். ஆனால் மறுநாள் சோத்தரிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக செங்கலா ஆண்டவர் எடுத்தாரு. நேற்றைக்கு இருந்த மதில் இன்னைக்கு காணோம். நேற்றைக்கு ராத்திரியில யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது, கடக்க முடியுமா? ஆனால் மறுநாள் பார்த்தா ரெண்டா பொளந்து கிடக்குது யோர்தான்.
நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நாளை தினம் என்றால் என்ன? தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நிரூபிக்கிற நாள் நாளைய தினம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இதுதான் நாளைய தினம். இந்த ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாதே. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, சகோதரா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சகோதரிகள் நீங்கள் ஒன்றையும் குறித்து என்ன செய்யாமல், கவலைப்படாமல். ஆண்டவர் சொல்றார், கவலை வேண்டாம். கவலை இருதயத்தை ஒடுக்கும். கவலை உங்களை செயல்படாமல் ஆக்கிடும். கவலை வேண்டாம். ரெண்டாவது, நாளைய தினம் எப்படிப்பட்டது? யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். யாத்திராகமம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கியனோடு என்ன பண்ணு, யுத்தம் பண்ணு. நாளைக்கு, கவனிங்க, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்றார். இதுக்கு நீங்க 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அமிலேக்கியர்கள் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு என்ன பண்றாங்க? அப்போ இன்றைய தினம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு மும்மரமா. அவன் குத்துறான், எகுறான், சீர்றான். பைபிள் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் அமிலேக்கியரோடு யுத்தம் பண்ணதாக இங்க பைபிள் இல்ல. அமிலேக்கியர்கள் ரெவிதீமில் யாரோடு யுத்தம் பண்றாங்க? இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்றான். அவனா வம்பா யுத்தம் பண்றான். சில நேரம் பிரச்சனை உன்னை தேடி வந்தோம். போராட்டங்கள் சில நேரம் உன்னை தேடி வரும். உன் அட்ரஸை தேடி வரும். நீ இருக்கிற இடத்தை தேடி பிரச்சனை வரலாம், யுத்தம் நடக்கலாம். ஐயோ, இங்க இந்த ரெவிதீமிலே நம்ம நல்லா இருக்கலான்னு வந்தோமே, ஆனா இங்க நமக்கு என்ன வருது? யுத்தம் வருதே. அதுக்கு முன்னாடித்தான் அவர்கள் தாகத்தோடு இருந்தாங்க. கர்த்தர் சோத்திருக்கிறோம், கண்மலையிலிருந்து அவளுக்கு இப்பதான் என்ன கொடுத்திருக்கிறாருங்க? தண்ணீரே கொடுத்திருக்கிறார். இந்த வசந்தம் வாசி பார்த்தீங்கன்னா, கண்மலையிலிருந்து அவளுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாருங்க? தண்ணீர் கொடுத்திருக்கிறாங்க. அப்பா, தாகமா இருந்தோம், ஆண்டவர் தண்ணீரை கொடுத்துட்டாரு, தோத்திரம், அல்லேலுயான்னு. அந்த அல்லேலுயா சொல்றதுக்கு முடிக்கிறதுக்குள்ளேயே தோத்திரம், அமிலேக்கியம் வந்துட்டான் சண்டைக்கு. சில நேரம் அப்பாடான்றதுக்குள்ளே இன்னொருத்தன் வருவான். நமக்கு பிரச்சனை. ஒரு ஆளை முடிஞ்சு இன்னொரு ஆளை, சில நேரம் இந்த கடலில் குளிக்கும் போது, சிறு வயதாக இருக்கும்போது அந்த ஒரு ஆளை நம்மளுக்கு கீழே தள்ளிடும். எழுந்து வந்துடலாம் பார்த்தா இன்னொரு ஆளை சட்டுன்னு மறுபடியும் ஒரு அடி அடிக்கும். தோத்திரம். எத்தனை பேர் அப்படி விழுந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. இல்லை பாஸ்டர், என்னை எவனா அசைக்க முடியாது பாஸ்டர் அப்படின்றீங்களா தெரில. சில நேரம் பிரச்சனைகள் அப்படி தான் முடிஞ்சிருச்சுனா பிரச்சனை ஆன்றதுக்குள்ளே இன்னொருத்தன் ஒரு அழுத்துவான். சில நேரங்கள் பிரச்சனைகள் அப்படித்தான் வருது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை. அப்போ யுத்தம் வருது. ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தம் பண்ணினார்கள் இருக்கு. அப்படியான இது எப்படி நான் தியானிக்கிறேன்னா, அப்போ இன்றைய தினம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மோசே சொல்றாரு, நாளைக்கு. நாளைக்கு அப்படின்னா ரெண்டாவது குறிப்பு, தேவன் ஜெயம் கொடுக்கும் நாள் நாளைய தினம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு யுத்தம் நடக்குது, இன்னைக்கு சண்டை நடக்குது. ஆனா ஜெயத்தை கர்த்தர் எப்ப வச்சிருக்கிறாரு? நாளைய தினம். தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒரு வேளை தோல்வியை போல நிறைய பிரச்சனைகள் உனக்கு முன்னாடி இருக்கலாம். தோல்வியை போல நிறைய காரியங்கள் உனக்கு முன்னாடி இருக்கலாம். சோதரன், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் நடக்கலாம். அவ்வளோதான், என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மோசே சொல்லுகிறார், யுத்தம் நடந்தா என்ன, நான் நாளைக்கு சோத்தரிக்கிறோம், நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நான் எங்கே நிற்பேன்? நான் நிற்பேன், மலையின் உச்சியில நிற்பேன். அந்த கோலை பிடித்து நாளை தினம் மோசே நின்ற பொழுது என்ன நடந்தது? 13ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது, யோசுவா அமிலேக்கியனையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். சும்மா ஜெயம் கிடையாது, முற்றிலுமா கதை முடிஞ்சு போச்சு. முறியடித்தான். அவனா வம்புக்கு வந்தான், அவனா சண்டைக்கு வந்தான். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா மறுநாள்ல எல்லாம் செத்து கிடக்கிறான். முறியடிந்து போனார்கள். ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது 15ஆம் வசனம், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசின்னு பேர் வைத்த. அப்படியானால் வெற்றி கொடி, ஜெயக்கொடி. எந்த இடத்துல சோத்திர இஸ்ரவேலர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அமிலேக்கியன் வந்தானோ,
கர்த்தர் நாளைய தினத்தில் என்ன செய்தார்? அந்த அமிலேக்கின் மேல் கர்த்தர் ஜெயம் தந்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகள் உன்னை ஜெயிக்க பார்க்குது, சில பிரச்சனைகள் உன்னை கவிழ்த்து போட பார்க்கிறது, சில பிரச்சனைகள் உன்னை முறியடிக்க பார்க்கிறது, சில பிரச்சனைகள் உன்னை வேதனைக்குள்ள தள்ளணும்னு பார்க்குது, சில பிரச்சனைகள் உன் குடும்பத்தை முடிச்சணும்னு பார்க்குது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கு, கர்த்தரை சார்ந்து இருக்கிற உனக்கு, கர்த்தரே கதி என்று இருக்கிற உனக்கு சோத்திர, எந்த இடத்துல உன்னை தோற்கடிக்கலாம் என்று பிசாசு நினைக்கிறானோ அதே இடத்துல யெகோவா நிசி என்கிற நாமமுள்ள கர்த்தர் உன்னை ஜெயம் கொள்ள செய்வதற்கு, உன்னை வெற்றி கொள்ள செய்வதற்கு, உன்னை அந்த சத்துருவுக்கு முன்பாக அந்த சத்துருவை முறியடித்து உன் தலையை நிமிர்த்துகிறதற்கு நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய், அன்றைக்கு மாத்திரமல்ல யெகோவா நிசி, இன்றைக்கு இந்த நிமிடம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் நாளைய தினம் யெகோவா நிசியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாத கர்த்தர். அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. சில நேரம் அந்த இடத்துல பாருங்க, சில நேரம் இஸ்ரவேலன் தோக்குறான், சில நேரம் அமிலேக்கியன் ஜெயிக்கிறான். டஃப்பா ஃபைட் நடக்குது, சோத்திருக்கிறோம். இவன் பலமும் அவன் பலமும் ஒன்னா இருக்குது, சோத்திரம். இவர் 2 குத்து குத்துனா அவனும் 2 குத்து குத்துறான். அப்படிதான் வசனத்தோடு அவர்கள் தோற்கிறது போல இருந்தார்கள், இவர்கள் ஜெயிக்கிறது போல இருந்தாங்க. ஆனா முடிவு என்ன? தேவ ஜனத்துக்கு ஜெயம். நான் சொல்ல, சில நேரங்களில் நீ தோக்கிற மாதிரி சோத்திருக்கிறோம், உன்னுடைய காரியங்களின் உன் ஜெபம் கேட்கப்படாத மாதிரி தோற்றுதான் போகிறேன் என்பது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அதையும் ஜெயமாய் முடிப்பதற்கு கர்த்தர் வல்லவர். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், சோத்தரிக்கிறான். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர், அம்புகளையும் வில்லையும் ஒடித்து போடுகிறவர், பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், உனக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, ராத்திரி நேரம் சோத்திருக்கிறோம், சிங்கத்தின் கெபியிலே தானியேல் இருக்கிறான். ராத்திரி நேரம் சிங்கத்தின் கெபியில இருக்கிறான். ராஜா முதற்கொண்டு அவருடைய அந்நியர்கள் எல்லாம் நினைச்சாங்க தானியேல் கதை க்ளோஸ் ஆயிடுச்சு. எந்த நேரமும் ஏசு தோத்திரம் அல்லேலூயான்னா சிங்கக்கபியில போட்டோம், பசி உள்ள சிங்கத்தின் போட்டோம், இந்நேரம் எலும்பு கூட கிடைக்காது, அவங்க தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எதிராளிகளாம் நினச்சாங்க. ராஜாவுக்கு ராத்திரிலாம் என்ன இல்லை, தூக்கம் இல்லை, சோத்தரிக்கிற எல்லாரும் ஒரு அளவுக்கு நினச்சிட்டாங்க அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினச்சிட்டான். ஆனால் மறுநாளிலே சிங்கக்கபியின் வாசலிலே நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் ஒரு துயரம் இருக்குது. சோத்தரிக்கிறோம். துயர துனியாய். என்ன துனியாங்க? துயர துனியாய். தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு சிங்கக்கபிக்கு வெளியில துயரதொனியோடு ஒருவன் பேசுகிறான். சிங்கக்கபியில் இந்த ஜெயதொனியோடு ஒரு சத்தம் வருகிறது. நாங்கள் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. கடைசியில் நாளையில பார்த்தா தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சிங்கக்கபி அவனை தூக்கி உள்ளே போகிறதுலாம் வருது. ஆனால் அதிகாரம் முடியும் போது ஜெயமாக அந்த அதிகாரம் முடியுது. ஒருவேளை ஆரம்பம் நமக்கு தோல்வியை போல இருந்தாலும் முடிவு நமக்கு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நாளைய தினம் என்பது என்ன? தேவன் எனக்கு என்ன கொடுக்கிற நாள்? ஜெயம் கொடுக்கிற நாள் என்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளைய தினம் என்பது என்ன? என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை பாருங்க. 11 வசனம் 18. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள்,
நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுப்பவன் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்ததென்றும் கர்த்தருடைய செவி கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். அவங்க மூணாவது சொல்லுகிறேன், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நாள் நாளைய தினம். சோத்தரிக்கிறோம். உங்கள் தேவை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், அதை பற்றி ஆண்டவருக்கு பெரிய விஷயம் அல்ல. உங்கள் தேவைகள், உங்கள் அவசியங்கள், உங்கள் நெசசிட்டி. சோத்தரிக்கிறோம். என்ன தேவையோடு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய ஜெப விண்ணப்பம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன தேவையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்து, உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் சரீர சுகத்தில். சோத்தரிக்கிறோம். உங்களுடைய எதிர்கால காரியங்களில் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவருக்கு முன்னாக வைத்து பல மாதமாய் பல நாட்களாய் அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற தேவையோடு இருக்கிற விசுவாசியே, சோத்திரம், உன் தேவை என்ன? உன் தேவை ஒருவேளை மனுஷனால் சந்திக்க முடியாத தேவையா இருக்கலாம். உன் தேவை அது கோடிகளாக இருக்கலாம், லட்சங்களாக கூட இருக்கலாம். உன்னுடைய சோத்தரிக்கிறோம் உன்னுடைய காரியத்திற்கு அந்த தேவைகள் எட்டாக்கனியை போல இருக்கலாம். சோத்திரம். வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம். அத்தனை லட்சமும் சொல்லுது, எங்களுக்கு நாக்கே செத்து போய் கிடக்குதுங்க, ஒரு கறி சாப்பிடணும் போல இருக்குது. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்லாம் பாருங்கள், சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் அந்த கவிச்சு இல்லாமல் எனக்கு சாப்பாடு இறங்காது பாஸ்டர், கருவடாச்சும் சுட்டு மோந்துங்கன்னே சாப்பிடணும் பாஸ்டர். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சிலவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் மீன் குழம்புன்னுவாங்க. சிலவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த கறி குழம்பு, இந்த குழம்பு. ஏன்னா அதிலே பழகிட்டாங்க. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் சின்ன வயசுல எங்கள் அம்மா அப்படியே வளர்த்துட்டாங்களா, இந்த காய்கறியெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சலாக வரும் பாஸ்டர், அந்த வாசம் இருந்தால் தான். சோத்தரிக்கிறோம். ஒரு புடி எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யும், போவோம். அப்படியே பழகிட்டோம். அதனால் அது இல்லாமல் என்ன இறங்காது, சோறு இறங்காது. கருவட்டு குழம்பு இருந்தால் இன்னும் ஒரு தட்டு எக்ஸ்ட்ராவாக போவோம், கொஞ்சம் அந்த கவிச்சு இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். இப்போ இவங்க சோத்திரம் 40 வருஷமாக பிரயாணத்தில் இருக்கிறாங்க. காலையில் மன்னா, மதியம் மன்னா. தோத்திரம். எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டாக கொடுக்குற நல்ல ஃபுட்டு தான், சுவையான ஃபுட்டு தான். மன்னாவுக்கு ஈடான ஒரு போஷாக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கேட்குறான். தோத்திரம். நல்லா தான் இருக்கிறான். சோத்திரம். கால் வீங்கலை, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, நல்லா தான் இருக்கிறான். ஆனாலும் லெக் பீஸ் வேணுன்றான். இழுத்து கட்டிச்சு இழுக்கணும், அவனுக்கு அது வேணும், அது கேட்குறான். சோத்திரம். அல்லேலூயா. இப்போ மோசே கூட, ஆண்டவரே நீ இறைச்சியை கொடுப்பன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வச்சிருக்கிற ஆடு மாடுகளை எல்லாத்தையும் அடித்து இவங்களுக்கு கொட்டினாலும் இவங்களுக்கு நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே, அவனுக்கு கிலோ கணக்காக சாப்பிட்றவன் தோத்துறேன், அவ்வளோ ஒரு நாளைக்கு முடியாது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் இறைச்சியை கொடுப்பேன், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் தர்றேன்றாரு. தோத்திரம். 1 மாதமும் இறைச்சி தான் உனக்கு, நீ அப்படி நான் போஷி. இது எப்போ சொல்கிறாரு, நாளைக்கு அது உண்டாகுன்றார். வனாந்தரங்க, ஏதாவது ஒரு காட்டில் பறவைகளோ அல்லது மிருகங்கள் நடமாடுகிற ஒரு இடத்துல வெறும் மணற்பாங்கான வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. அங்கே ஒரு குருவி காக்கா கூட என்ன செய்யாது, பறக்காது. அங்கு சோத்தரிக்கிறோம் இறைச்சி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அது அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அவர்களால் அதை நம்ப முடியாததாக இருந்தது. மோசே அவ்வளவு ஆண்டவரை சார்ந்து முகமுகமாய் பேசுகிற மோசே கூட சொல்றாரு, இது எப்படி ஆண்டவரே, எப்படி இது, நாங்கள் வச்சிருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தா கூட ஒரு நாளைக்கு அவர்களை நான் திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது 1 மாதம்ன்றீங்களே. அப்படி அப்போ ஆண்டவர் சொன்னார், என் கை குறுகி போயிற்றோ, என்னால் செய்ய முடியாதோ, என்னால் அதை நடப்பிக்க முடியாதோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சோத்திர டன் டன்னா காடைகளை வந்து கர்த்தர் விழ பண்ணினார். சோத்திரிக்கிறோம். அது கடல் கரையிலிருந்து என்ன செஞ்சதான் வந்து மார்க்கமாய் அவருடைய பாளையத்தின் மேலே அடுக்கடுக்காய் வந்து
விழுந்து கிடந்தான். ஒவ்வொரு நாளும் எப்படி தின்னான்னு தெரியுமா? மூக்கால் வர வரைக்கும் சாப்பிட்டானா. எத்தனை வர வரைக்கும் சொல்லுங்க. அப்படியே நெஞ்சு ஏறி இப்படி வந்து நிற்குது. அடித்து எடுக்கிறான், பின்னி பெடலை எடுக்கிறான். சோத்திரம். இந்த காடை பார்த்தீங்கன்னா, அதுவும் இயற்கையாக ஆண்டவர் கொடுக்குற காடை நல்லா டேஸ்ட்டாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காடை கறி வாங்கின்னு போனாலும் போவீங்க. சோத்திரம். பாஸ்டருக்கு வர ஞாபகப்படுத்திட்டீங்க. போகும்போதே சோத்திரம் காடை ஃப்ரை வாங்கிட்டு நாங்கள் போகலான்னு இப்போ யோசிக்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சோத்திரம். அப்படி சோத்திரம், அப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒருத்தன் அப்படி தான் சாப்பிட்டாராம். சோத்திரம். இப்படி குனிஞ்சு வாழையில் சாப்பிட்டவர் இப்படி நின்ட்டார். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, குனிய முடியல. நெஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் சாப்பாடு ஏறி போயிருக்கு. அப்புறம் தட்டில் தடவரான மனுஷன் ஏதாவது இருக்குதான்னு. அப்போ ஒருத்தன் சொன்னான், ஐயா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, குனிய முடியாத அளவுக்கு நிமிந்தே இப்படி தடவின்னு இருக்கிறீங்களே, கஷ்டமாட்டா 2 கையை விட்டு வாந்தி எடுத்துருங்க. அவன் சொன்னான், டேய் 2 கையை விடுறதுக்கு கேப் இருந்தால் 2 பழத்தை சொருவோண்டா நானா. அவன் எவ்வளோ பெரிய சாப்பாட்டுறாமனாக இருந்திருப்பான் பாருங்கள். சோத்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த காலத்தில், அதுவும் இஸ்ரவேலர்கள் அவங்களாம் சோத்தரிக்கிறோம். நம்ம உயரம்லாம் இல்லை, அவர்களுடைய உயரங்களும் பயங்கரமாக இருக்கும், ஸ்டவுட்டாக இருப்பாங்க. நம்மளாம் ரெண்டு உண்டை சாப்பிட்டாலே நெஞ்சு மேலே இருக்குது பாஸ்டர், சரிக்க மாட்டேங்குது பாஸ்டர் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய சாப்பாடெலாம் அப்படிப்பட்டதே அல்ல. சோத்திரம். யுத்த புருஷர்களே 6 லட்சம் பேர் இருக்கான். ஆனால் அவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் நாளைய தினம் என்னத்தை தராருங்க, தேவையை சந்திக்கிறார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. இப்போ அவர்களுடைய தேவை இறைச்சி, ஆனால் உங்கள் தேவை வேற, உங்களுடைய அவசியம் வேற. சோத்திரம். உங்களுடைய எதிர்பார்ப்பு வேற. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அதற்குரிய அச்சு அடையாளமே இங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் வனாந்தரத்திலும் போஜன பந்தியை ஏற்படுத்துகிற கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் தேவைகளை என்ன செய்வார், அவர் சந்திப்பார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, 4வது ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் நாளை தினம் நமக்கு அவர் என்ன செய்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோசுவா 3:5 சொல்லுது, யோசுவா ஜனங்களை நோக்கி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் நடுவில் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. இப்போ அவர்கள் யோர்தானுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. சோத்திரிக்கிற இந்த யோர்தானை எப்படி கடப்போம்? இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் அந்த வழியாக தான் போகணும். அது யோர்தான் சாதாரணமாக இல்லை, அது கரை புரண்டு ஓடுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. கரை புரண்டு ஓடுகிறது. நீங்கள் வேதத்தில் இப்போ யோசுவா சோத்திரிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 15 பாருங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அதில் ஒருத்தர் காலை வச்சானா அவனையும் புரட்டி போட்டுரும். சோத்திரம். புரண்டு போகுது. இதை குறித்து 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது வசனம், யோர்தான் கரை புரண்டு போகிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து. பாருங்க, ஆண்டவர் எதில் கடக்க வச்சாருங்க, கரை புரண்டு சோத்திரிக்கிறோம் போகிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து. அப்போ ஆண்டவர் யோர்தானை எந்த சுச்சுவேஷனில் கடக்க பண்ணினார்னா, சாதாரணமாக அமர்ந்திருக்கிற யோர்தானை அல்ல, கரை புரண்டு போகிற யோர்தானை கடக்க வைக்கிறார். அதான் அற்புதம். அதான் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு இந்த யோர்தானை நான் எப்படி கடப்பேன்னு இன்னைக்கு யோசித்து கொண்டிருக்கிறீங்க, நாளைக்கு நான் அற்புதங்களை செய்வேன். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு உன்னால் நம்பவே முடியாமல் இருக்கலாம். எப்படி பாஸ்டர் நான் இதை கடப்பேன், எப்படி இதை நான் செய்து முடிப்பேன், எப்படி என்கிற கேள்வியோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, அவர் அற்புதம் அதை செய்ய வைக்கும். அவருடைய அற்புதம் உன்னை முன்னேற வைக்கும். அவருடைய அற்புதம் இந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களை உன்னை தாண்ட வைக்கும். அவர் அற்புதர். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அவர் அதிசயமானவர், அதை கடந்து போக பண்ணுவார். இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அதிசயமானவர். அப்போ அற்புதம்னா என்னங்க? சோதரரை கிரகிக்க முடியாத ஒன்று நடக்குமானால், புத்திக்கு எட்டாத ஒன்று நடக்குமானால், ஆராய்ந்தே பார்க்க முடியாத ஒன்று நடக்குமானால், அது கர்த்தர் செய்கிற அற்புதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றது அற்புதம் இல்லை. என்னால் சிந்திச்சு கூட பார்க்க முடியல, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல பாஸ்டர். கர்த்தர் இப்படி செய்வார்னு நான் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், எங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் செய்தார், எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்தார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று நீங்கள் சொல்லும்படி கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாளைக்காக நீ கவலைப்படாத, நாளைக்காக என்னப்படாத, கவலைப்படாத. ஆனால் நாளைக்கு சோத்திரம் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை அவர் நிரூபிக்க வேண்டுமானால், நாளை தினம் உங்களுக்கு ஜெயத்தை அவர் கொடுக்கிற நாளாக மாற வேண்டுமானால், உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற நாளாக நாளை தினம் மாற வேண்டுமானால், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிற நாளை தினமாக மாற வேண்டுமானால், நீங்கள் நாளைக்கு கவலைப்படுகிறவர்களாய் அல்லாமல், நாளை தினம் இப்பொழுது நாம் வாசித்த இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்குள் நடக்க வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், யோசுவா 7வது அதிகாரம், யோசுவா 7வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எழுந்திரு. இப்படியே நீ ஏன் இப்படி விழுந்து போய் கிடக்கிற, முகங்குப்புற ஏன் கிடக்கிற? வாழ்க்கை தோற்று போய், என் வாழ்க்கையில் இனி என்னன்னா, இந்த டைம் என்ன டைம்னா, அவர்கள் ஆயி பட்டணத்தில் தோற்று போனார்கள். இஸ்ரவேலர் 36 பேர் ஆயி பட்டணத்தால் வெட்டி போட்டான். ஒரு தோல்வி முகத்தோடு அன்றைக்கு இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எழுந்திரு, நான் தோற்று போயிட்டேன், இப்படி இருக்கிற அப்படின்னு நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? எழுந்திரு. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்காக உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. இன்னைக்கு தோற்று போயிருக்கிறாய், தோற்று போயிருக்கிற இடத்துல நான் உன்னை ஜெயிக்க வைக்கணும். நாளைக்கு நான் உன்னை ஜெயிக்க வைக்கணும். நாளைய தினத்துக்காக என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. அப்படியானால் நாளை தினம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா, நாளைய தினத்துக்காக நாம் இன்றைக்கு பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விடுவோம், சாபத்தீட்டானவைகளை விடுவோம். சோதர ஜபக்குறைவு நம்மளை விட்டு நீங்கட்டும், வேத வாசிப்பு குறைவு நம்மளை விட்டு நீங்கட்டும். சீர்பட வேண்டிய காரியங்கள் என்ன செய்வோம், சீர்படுவோம். கரெக்டாக வேண்டிய இடத்துல அதை பாரு, செய்வாரா, நடக்குமா, அது நமக்கு வேலை இல்லை. சோத்திரம். நான் சரியா இருந்தா கர்த்தர் நாளை தினம் எனக்கு மகிமையான நாளாய் மாற்றுவார். நிறைய பேர் அதை விட்டுட்டு, தாங்களை சீர் செய்கிறத விட்டுட்டு, நாளைக்கு வருமா வராதா, நடக்குமா அது நம்முடைய வேலை அல்ல. நாளைய தினத்துக்காய் உன்னை என்ன பண்ணு, பரிசுத்தம். இதைத்தான் நம்ம என்னாகமும் 11வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கனாலும், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அதான் நாம செய்ய வேண்டிய வேலை. நாளைக்காக நான் ஏன் பரிசுத்தம் ஆகணும்? நாளை தினம் எனக்கு தேவன் ஜெயம் தரப்போகிறார். நாளை தினம் என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். நாளை தினம் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம், உன் குடும்பம் இருக்குதா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு தெனாவிட்டாய் பேசுகிற பார்வோனை போன்றவர்களுக்கு முன்பாக, நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று நிரூபிக்கிற ஒரு நாளாக நாளைய தினம் மாற வேண்டுமானால் ஒன்னே ஒன்றுதான், நாளைக்காக நாம் பரிசுத்தமாவோம் என்பதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் சோத்தரிக்கிறோம், அது தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும், அதன் நாளுக்கு பாடு போதும் ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நாளை தினத்தை குறித்து கவலை வேண்டாம். சோத்திர கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின்படியே சோத்திரம், நாளை தினத்துக்காய் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாக, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாக, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நாளைய தினம்
நாளை தினம் என்பது எழுத்தின்படி நாளைக்கு மட்டும் அல்ல, உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். நாளை தினம் என்பது வரப்போகிற நாட்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற வேளை கர்த்தர் சொல்லுகிறார். உன் வருங்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே சகோதரியே, நீ தோற்று போவது இல்லை. சோத்திர, நீ மனமடிந்து போவது இல்லை, நீ தோல்வி அடைந்து போவது இல்லை, நீ நொறுங்கி போவது இல்லை. நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை கர்த்தர் உனக்காக நிரூபித்து காட்டுவார். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா உன் நடுவில் இருந்து உன்னை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் அப்படியே சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் சோத்திரம். இந்த ஜப வேலையை, இந்த வேத பாட வேலையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக சோத்திரம். உங்கள் சமூகத்திலே நம்முடைய வசனங்களை தந்து எங்களை மகள பண்ணினதற்காய் சோத்திரம். எங்களை தைரியப்படுத்தினதற்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நாளைய தினம் எங்கள் வாழ்க்கையில் நீர் எதையெல்லாம் செய்வீர் என்பதை சொன்னீரே ஆண்டவரே. அதுபோல இந்த செய்தியை எங்கிருந்தும் கேட்கிற, இந்த செய்தியை எந்த தேசத்திலிருந்தும் எந்த வீட்டிலிருந்தும் ஆண்டவரை என்றைக்கு இந்த செய்தியை கேட்டாலும் அவருடைய நாளைய தினம் ஒரு ஆசீர்வாதமான நாளைய தினமாக, அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற, வேதனைகள் மாறுகிற, துக்கம் நீங்குகிற நாளாக மாறட்டும். இந்த சத்தம் ஒலிக்கிற இடத்துல நன்மைகள் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே சோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாகட்டும். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு என்றைக்கும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே சத்தத்தை உயர்த்தி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்காய் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நாள் நடத்துவாராக. ஆமென்.